சாரி மக்களே, சடனா பவர் கட் ஆயிருச்சு. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. லைவ் கட் ஆயிருச்சு. ரெக்கார்டட் வீடியோல எங்க இருந்து நமக்கு வந்து வீடியோ ஸ்கிப் ஆச்சோ அதுல இருந்து கண்டினியூ பண்றோம். யூனிட் 3யோட வேர் டு ஸ்டடி பார்த்துட்டு இருக்கோம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள்ல 10ஆம் வகுப்புல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், 11ஆம் வகுப்பு வரலாற்றுல ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். கிளர்ச்சிகளும் படிக்கிறோம், எதிர்ப்புகளும் படிக்கிறோம். மறுபடியும் 11ஆம் வகுப்பு வரலாற்றுல ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் என்னெல்லாம் எஃபெக்ட் அவங்களுக்கு வந்து நடந்துச்சு. 10ஆம் வகுப்புல நமக்கு 7வது பாடத்துல 7.1 இருந்து 7.3 வரைக்கும் காலனித்துவத்திற்கு எதிரான இயக்கங்களும் மற்றும் தேசியத்தின் தோற்றமும். இது ரொம்ப முக்கியமான லெசன். இதை வந்து படிச்சுக்கோங்க. சின்ன சின்ன தலைப்புகள்லாம் கொடுக்காம இருப்பாங்க நிறைய வேர் டு ஸ்டடில. நுணுக்கமா படிக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல நமக்கு 10ஆம் வகுப்புல தேசியம், காந்திய காலகட்டம், 12ஆம் வகுப்பு வரலாற்றுல இந்திய தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். 11ஆம் வகுப்பு போயிட்டோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே. சாரி, 12ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்பு வரலாற்றுல காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதிகளின் காலம். இதுவும் 12th ஹிஸ்டரி தான். 12ஆம் வகுப்பு வரலாறுல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெசன்லயே நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த மாநாடுகள் என்ன அப்படிங்கறத நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. தலைவர்கள் உருவாதல். இங்க நமக்கு எப்படி ஹிஸ்டரியில குரூப் 2க்கு ஒரு டாபிக் இருக்கு, விஜயநகர மற்றும் பாமினி அரசர்களின் காலம் அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி ஐஎன்எம்லயும் குரூப் 2ல சில டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அது குரூப் 4ல வந்து கிடையாது. குரூப் 2ல ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க அடிஷனலா நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. தலைவர்கள் உருவாதல்ல பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ். இவங்கெல்லாம் நமக்கு குரூப் 2ல கொடுத்திருக்க தலைவர்களா இருக்காங்க. குரூப் 4ல வந்து வ.உ. சிதம்பரனார், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேசிய தலைவர்கள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இவங்கள பத்தின குறிப்புகள் நமக்கு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்க தமிழ், சமூகம் அறிவியல், வரலாறு மற்றும் அரசியல் அறிவியல் புத்தகத்துல இந்த தலைவர்களோட தகவல்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க வந்து படிச்சுக்கணும். மேலும் தகவல்கள் தொடர்பான செய்திகளை வந்து நீங்க அடிஷனலா யூடியூப் சேனல்ல பார்த்தோ இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு நோட்ஸோட அந்த நோட்ஸையும் சேர்த்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டையரா இந்த டாபிக் எல்லாமே நீங்க கவர் ஆயிரும். இப்ப வந்து பகத்சிங் பத்தி நீங்க படிக்கிறீங்க, நோட்ஸ் வேணும் அப்படின்னா பகத்சிங் பத்தி புக்ல எங்கேயாவது கொடுத்திருக்காங்க, நமக்கு 12th ஹிஸ்டரியில கொடுத்திருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அது போக இவரோட வரலாறு என்ன அப்படிங்கறத அடிஷனலா நீங்க எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரிதான் ஒரு தலைவர்களுக்குமே நீங்க வந்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்த தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள். 10ஆம் வகுப்புல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு, 11ஆம் வகுப்புல ஆங்கிலேய ஆட்சியின் தொடக்க கால எதிர்ப்புகள், 12ஆம் வகுப்பு வரலாறுல தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அந்த தலைப்புல நம்ம என்னெல்லாம் பாக்குறோம். இப்ப இங்க தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்களோட ஐயனம் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நமக்கு இந்திய பண்பாட்டின் இயல்புகள். எகைன் நமக்கு வந்து வரலாறு, ஹிஸ்டரி அப்படிங்கறதுல கவர் ஆகுது. இந்திய பண்பாட்டின் இயல்புகள் நமக்கு 12ஆம் வகுப்புல அறவியல் எத்திக்ஸ்ல வந்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படிங்கிற பாடம். 11ஆம் வகுப்பு வரலாற்றுல தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, 11ஆம் வகுப்பு வரலாறுல பண்பாட்டு ஒருமைப்பாடு, இந்தியாவில் பக்தி இயக்கம், பக்தி மூமெண்ட் பத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்து 6ஆம் வகுப்புல மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். எல்லா லெசனுமே ஒண்ணு விடாம கொடுத்திருக்கோம். இருந்தாலும் சில லெசன்ஸ் வந்து இதுல கவர் ஆகாம இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு யூனிட் 1 வேர் டு ஸ்டடில கவர் ஆயிரும். அடுத்தது வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. 12ஆம் வகுப்பு அறவியல்ல வேற்றுமையில் ஒற்றுமை. இங்க கொடுத்திருக்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற தலைப்பிலேயே நமக்கு வந்து பாடமும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ் புக்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை வந்து ஒன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த வேற்றுமையில் ஒற்றுமையிலேயே இன்னொரு லெசன் நீங்க அதுக்கு படிக்கணும். 6ஆம் வகுப்பு வரலாற்றுல பன்முகத்தன்மையினை அறிவோம். இந்த பன்முகத்தன்மையினை அறிவோம் நமக்கு வந்து சிவிக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. வரலாற்றுல இல்லாம யூனிட்டி இன் டைவர்சிட்டி சிவிக்ஸ்ல வந்து கவர் ஆகுறது. நமக்கு குடிமையியல்ல பன்முகத்தன்மையின் அறிவோம் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அடுத்து இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். 8ஆம் வகுப்புல சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல். இந்த பாடத்தை நீங்க படிக்கணும். குரூப் 2ல நமக்கு அடிஷனலா கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து கலை, அறிவியல், இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள். இதுக்கு வந்து கூடுதல் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் இந்த ஒரு டாபிக் நம்ம நோட்ஸ் எடுக்க முடியும். ஸோ தமிழ்ல என்டையரா சிலபஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கிலீஷ்ல இருக்கிறவங்க வந்து கவனிச்சுக்கோங்க. இப்ப இங்கிலீஷ்ல ஒன்ஸ் பார்த்துடலாம்.
இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 6th 9th 11th எத்திக்ஸ்ல வந்து கவர் ஆகுது. 6th 9th 11th ஹிஸ்டரியிலையும் 11th எத்திக்ஸ்லயும் உங்களுக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கவர் ஆகுது. 9th and 11thல பர்டிகுலர் 2.5 அப்படிங்கிறது 9thலயும் 1.4 அப்படிங்கிறது 11thலயும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். ஃபுல் லெசன்ஸ் வந்து நீங்க படிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் குப்தாஸ் வந்து நீங்க பார்க்கணும். 6th and 11thல குப்தாஸ் வந்து கவர் ஆகுது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் குப்தாஸ்க்கும் நடுவுல நீங்க அடிஷ்னலா புத்திசம், ஜெயினிசம், வேதிக் கல்ச்சர் இந்த லெசன்ஸ் எல்லாம் கூடுதலா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அடுத்து குப்தாஸ் நம்ம 6th and 11thல கவர் ஆகுது. டெல்லி சுல்தான்ஸ் 7th and 11th ஹிஸ்டரியில கவர் ஆகுது. முகல்ஸ் வந்து 7th and 11th ஹிஸ்டரியில கவர் ஆகுது. தலைப்பு எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்கோம். டெல்லி சுல்தான்ஸ் தான் டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். 11thல அட்வென்ட் ஆஃப் அராப் அண்ட் டர்க்குன்னு இருக்கும். அது நமக்கு டெல்லி சுல்தானேட். மராத்தாஸ் வந்து 7th and 11th மராத்தாஸ் அப்படிங்கிற தலைப்புல தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 2ல அடிஷனலா நம்ம கொடுத்துருக்கிறது ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமினி கிங்டம்ஸ். 7th and 11thல விஜயநகர் அண்ட் பாமினி எம்பையர் அப்படிங்கிற ஹெட்டிங்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன் ஹிஸ்டரி 6th 7th 11th சவுத் இந்தியன் கிங்டம், லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ், லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். நேஷனல் ரெனசன்ஸ் இதோட ஹிஸ்டரி இங்க கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் நமக்கு ஐஎன்எம்ல நேஷனல் ரெனசன்ஸ் 10th and 11thல சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இந்த 19th century, 11thல டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி. நெக்ஸ்ட் ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இங்க நமக்கு 10th and 11thல ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு, 11thல ஏர்லி அஜிடேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். அடுத்து 11th ஸ்டாண்டர்ட்ல ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல், 10th ஸ்டாண்டர்ட்ல 7.1ல இருந்து 7.3 வரைக்கும் ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட், பர்த் ஆஃப் நேஷனலிசம். இந்த லெசன்லாம் வந்து மேக்ஸிமம் யாருமே படிக்கவே மாட்டாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா 7.1ல இருந்து 7.3 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இம்பார்ட்டண்டா இருக்கிற எல்லா லெசன்ஸையும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க 5 12th லெசன்ல இருக்க 12th ஹிஸ்டரியில இருக்க லெசன்ஸ் வந்து கவர் ஆகுது. 10th ஸ்டாண்டர்ட்ல நேஷனலிசம் காந்தியன் ஃபேஸ் கவர் ஆயிருக்கு. 12thல தான் 5 லெசன் வந்து நம்ம கவர் ஆயிருக்கு. ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா, ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் ஸ்வதேசி மூவ்மெண்ட், இம்பாக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 1 இன் இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், advent of Gandhi and mass mobilization, period of radicalism and anti-imperialist struggles. Historyல 12th historyல read the additional informations about Indian National Congress session and its president. இது lesson 1ல நமக்கு கவர் ஆகிற ஒரு டாபிக். நெக்ஸ்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர், குரூப் 2ல கொடுத்துருக்க லீடர்ஸ் அண்ட் குரூப் 4ல இருக்க லீடர்ஸ். நீங்க எல்லா லீடர்ஸும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ லீடர்ஸோட நேம்ஸ் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 6th to 12th வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ்ல either it may be covered in a Tamil book or an English whatever, அது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு தலைவர்களுக்கும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆஸ் பர் த செட் இன் தமிழ், நம்ம தமிழ்ல சொன்ன மாதிரியே தான் B.R. அம்பேத்கர் அப்படின்னா ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் அம்பேத்கர் வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பொது தமிழ் புத்தகத்துல இருந்தாலும் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி நீங்க அடிஷ்னலா ரெஃபர் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஒரு தலைப்புக்கு எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் ஏன் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பர்டிகுலரா அந்த பர்சன் நேமே கொடுத்துட்டாங்க. இப்போ பகத்சிங், பாரதியார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு சொல்லிட்டு பெயர்களே அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேள்வி நமக்கு புக்கை தாண்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கறதுனால அடிஷனல் நோட்ஸ் நம்ம கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். அடுத்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் மூமெண்ட்ஸ். இது நமக்கு 10th 11th 12thல கவர் ஆகுது. 10th ஸ்டாண்டர்ட்ல ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு, 11th ஸ்டாண்டர்ட்ல ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். நம்ம நிறைய டைம் ரிப்பீட்டடா அந்த லெசனை வந்து பார்த்துட்டோம். 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசனான ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், நேஷனலிஸ்ட் அண்ட் ஸ்வதேசி மூமெண்ட். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். இது வந்து ஹிஸ்டரியோட டாபிக். 12th ஸ்டாண்டர்ட் அறிவியல் எத்திக்ஸ்ல இந்திய பண்பாட்டின் இயல்புகள். எத்திக்ஸ் அப்படிங்கிற புக் வந்து தமிழ்ல மட்டும்தான் இருக்கு, இங்கிலீஷ்ல கிடையாது. ஸோ தமிழ்ல தான் நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். எத்திக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு லெக்சிகான் புக் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம், எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு இருக்கும். ரெஃபரன்ஸ் புக்கோட நேம் லெக்சிகான், அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம்க்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா. 11th ஹிஸ்டரியில கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா. அகெயின் 11th ஹிஸ்டரியில கல்ச்சுரல் சின்க்ரிட்டிசம், பக்தி மூமெண்ட். இந்த பக்தி மூமெண்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். நெக்ஸ்ட் 6thல கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ தாட். 6th ஹிஸ்டரியில கவர் ஆகிற கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ தாட்ஸ். யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ் அண்ட் கஸ்டம்ஸ். இதுக்கு நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்ல வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற லெசன். 6th ஸ்டாண்டர்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. இந்தியா as a secular state, social harmony. இந்த டாபிக் 8th ஸ்டாண்டர்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூலரிசம். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சிவிக்ஸோட டாபிக்ஸா இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குரூப் 2ல அடிஷனலா இருக்கிற ஒரு ஹெட்டிங் வந்து ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் வேரியஸ் ஸ்பியர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் பிலாசபி.
இதுக்கு வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் யூனிட் 3ல கவர் ஆகிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தி லெசன்ஸ், மேக்ஸிமம் 90% ஆஃப் தி லெசன்ஸ் வந்து இங்க நமக்கு கொடுத்தாச்சு. இதை நீங்க படிச்சு முடிச்சாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். இதை நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது லெசன்ஸ் வந்து உங்களுக்கு விட்டு போற மாதிரி தோணுது அப்படின்னா நீங்க இதை முடிக்கிறதுக்குள்ளவே யூனிட் 1 வேர் டு ஸ்டடி நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இதுல இல்லாத லெசன்ஸ் அதுல இருக்குது அப்படின்னா அதையும் அடிஷனலா படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு குரூப் 1க்கும் சேர்த்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண லைவ் வந்து பவர் ஷட்டவுனால கட் ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூட்டி வீடியோ போட்டாச்சு. ஃபுல்லா பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. எந்த ஒரு வீடியோ இருந்தாலுமே ஃபுல்லா பார்த்தாதான் நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.